நீங்கள் ரியல் ஃபேன் இல்லைன்னா இது கேட்காதீங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஹெட்செட் போட்டுக்கோங்க. அடிக்ட் ஆகிடாதீங்க. எனக்கு தெரியும் யூனியன் இப்படி கிடையாது அப்படின்னு. இது வெறும் எஃப்எஃப் தான், கற்பனை கதை தான். நான் எப்படி சொல்லியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டு தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ ஷுகா இந்த வீடியோ ஷுகா போதும் அப்படின்னு ஒருத்தர் கத்திட்டுருக்காரு. மூச்சு பார்த்தா எல்லாமே கனவு. கனவு தானே, அதானே. நான் இல்லை ஏதாவது பண்ணிட்டாலும் நம்ம ஏன் என்கிட்ட நெருங்கி கூட வரமாட்டான். இவ்வளோ நாள் டேட் பண்ணுறோம். கையை பிடிச்சிருக்கான், கிஸ் பண்ணியிருக்கேன். அது தவிர ஒன்றும் நம்மளை பண்ணதில்லை. எங்கே நினச்சிட்ருக்குறான்? ஒருவேளை நம்ம நல்லா இல்லையா, செக்ஸியாக இல்லையா, இல்லை நம்ம சின்ன பையன் நினைக்கிறானா? ஐயோ, இவன் மனசை புரிஞ்சிக்கவே முடியலையே கடவுளே. கனவுலையே இப்படி குடும்ப நடத்தணும் போல இருக்கே. டே ஷுகா, டே நான்லாம் எத்தனை படம் பார்த்து வச்சுருக்கேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஆமாம், இவனுக்கு ஆசையே இல்லையா நம்மளை தொடணும்? நமக்கு மட்டும்தான் இவ்வளோ ஆசை இருக்கா? ஐயோ கடவுளே. நாளைக்கு நம்மளுக்கு பர்த்டே. ஒரு வீட்டுக்கு வர சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆமாம், நான் தான் அப்படி காஜு பிடிச்சி சுற்றுறேனா? நான் காஜா? ஐயோ இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் எல்லா பசங்களும் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு முத்தத்துக்கே 3 வருஷமாக ஏங்குற நீ. 3 வருஷம் எவனாவது எதுவும் பண்ணாமல் இருப்பானா? அவர் சிவாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஷிகா, சொல்லு என்ன? ஷிகா, அது வந்து என்ன இல்லை, என் பர்த்டே வருது. அதான் தெரியுமே, ஒரு நாளுக்கு அப்புறம். தெரியுது இல்லை. அதுக்கு என்ன? இல்லை, வெளியே எங்கேயாவது போகலாமா? வெளியே எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். இப்படி தான் சொல்ல வேணாம். என்ன? இல்லை என் வீட்டுக்கு வரியா? ஏன்னா அம்மா அவங்கெல்லாம் அன்றைக்கி கோயிலுக்கு போகிறாங்க. என்னை கூப்பிட்டாங்க, நான் வரலன்னா ஏன் ஜிம்மின்னு போயிட்டு வர வேண்டியது தானே. ஐயோ, அது இது எப்படி இருக்குது? வீட்டில் யாரும் இல்லைனாலே பறந்தடிச்சு வந்துடும். இது தான் இருக்கு. கோயிலுக்கு போகிறேன், கோயிலுக்கு. இல்லை ஷுகா, எனக்கு உன் கூட இருக்கணும் போல் இருக்குது. இல்லை ஜிமினி, போயிட்டு வா. அம்மா அப்பாங்க கூட இருக்கிறதானே நல்லா இருக்கும். இல்லை ஷுகா, எனக்கு உன் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ் வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கா? ஓகே, பார்க்கலாம். என்ன பார்க்கலான்னு சொல்கிற? வந்து தான் ஆகணும். அது இல்லாமல் என் பர்த்டே கிஃப்ட்டு, நீ வரணும். பர்த்டே கிஃப்டா? என்ன பர்த்டே கிஃப்ட்? நீ வர்றது தான் என் பர்த்டே கிஃப்ட்டு. ப்ளீஸ் வந்துடுறேன். ஓகே வந்துடுறேன். சரி, ஈவினிங் வரையா? வெளில போகலாம். தூக்கம் வருதுடா. ப்ளீஸ்டா நான் வெளியில் போகலாம். சரி ஜிமின், வரேன். சாமி, நானே வெக்கத்தை விட்டு எவ்வளோ வாட்டி இவனை கூப்பிட்டேன். இவனுக்கு புரியுதா புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறான்னு என்னன்னே தெரிய மாட்டேங்குதே. ஆண்டவா, அவன் மண்டையில் இறங்கி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. எதுக்கெல்லாம் ஆண்டவனை கூப்பிட்டுருக்குறேன். கடவுளே, ஏதாவது நடக்கணும், மைண்டை எப்படியாவது மாற்றணும். இன்றைக்கி அவனை செடியூஸ் பண்ணி ஆகணும். என் பாய் ஃப்ரெண்டை நானே. ஐயோ கடவுளே, இவனுக்கு ஒரு உணர்ச்சியோடு இல்லாமல் இருக்கானே. புலம்ப வைக்கிறான் தனியாக. இந்த வருஷம் பர்த்டே கிஃப்ட்டு அதான், எனக்கு அதான் வேணும். பார்த்துக்கலாம். அப்புறம் சரி ஜிமின், அது வந்து என்னென்னாவனா என்ன அது நாளைக்கு வீட்டுக்கு வர முடியாது, அப்படி இப்படி நல்லா பேசாத. இல்லை ஜிமின் ஷுகா, இல்லை நாளைக்கு என்னால் உன் வீட்டுக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன ஷுகா பேசுகிறேன்? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன்ல. நீ என்ன ஷுகா நீ இப்படி தான் பண்ணுற அப்படின்னு. இல்லை ஜிமின், அது வந்து நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, என்கிட்ட பேசாததோட பிரேக்கப். இல்லை ஜிமின், அது வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. என்ன சொல்ல பாரு, சொல்லு. இல்லை, நீ என் வீட்டுக்கு வரியா? என்ன சொன்ன நீ? இல்லை, என் வரேன். இல்லை வரேன் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே சொல்கிறாங்க. நீ இதனால் வரைக்கும் உன் வீட்டுக்கு கூப்பிட்டதே இல்லையே. நம்ம அப்பா இருக்கும்போது
கூப்பிட்ருக்க அப்படின்னு. ஆமாம், நாளைக்கு அம்மா உனக்காக ஸ்பெஷலாக சமைச்சு வைக்கிறாங்களாம்மா, வா அப்படின்னு. அம்மா இருப்பாங்களா? போச்சு, இன்னைக்கு குரூப் டின்னர் தான். இவன் அவ்வளோதான், நம்ம தொடவே மாட்டான். ஏன் நான்லாம் செக்ஸியாக இல்லையா? ஏன் இப்படி பண்ணுறான்? இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தொட்டிக்கலாம்னு நினச்சிக்கிறான்னா, இன்றைக்கி ஏதோ ஒன்று கேட்டே ஆகணும் அவன்கிட்ட அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்புறம் ஷிகா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீ வரியா? இல்லை நான் வரல. இல்லை நீ வந்து தான் ஆகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவை சேர்த்து கூப்பிட்டு போகிறாங்க. சரி நீ இப்போ நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது, நீ கூட வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். அங்கே போனோன்னே ஷுகாவை அப்படியே உள்ளே தள்ளுறாரு. ஒரு பாத்ரூம்குள்ளே தள்ளி ஜிமின் உள்ளே வர்றாரு. ஏய் ஜிமின், என்ன பண்ணுற அப்படின்னு பக்கத்தில் போய் ஷுகா அப்படியே லிப்ஸ் கிட்ட போய் அப்படியே அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. ஷுகா, என்ன பண்ணுற? இது பப்ளிக் ஏரியாவில் என்ன பண்ணுற? நீயும் என் பக்கத்தில் வர மாட்டேன், பக்கத்தில் வர என்னையும் விட மாட்டேங்கிற, ஏன் ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவோட கையை எடுத்து அப்படியே ஜிமினோட அப்படியே கழுத்துலேருந்து கீழே அப்படியே ஜிமினே வைக்கிறாரு. அப்படியே இப்படியே தடவை வைக்கிற மாதிரி வைக்கிறாரு. ஷுகா பார்த்துட்டு, என்ன பண்ணுற ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையெடுக்க போகிறாரு. அப்படியே ஷுகாவோட கையை டைட்டாக பிடிச்சி அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே கொண்டு வராரு. அப்படியே கொண்டு வராரு. ஜிமின், என்ன ஜிமின் பண்ணுற? எனக்கு ஜிமின் அப்படின்னு சொல்லணும். ஷுகா, நீ இப்படி பண்ணு ஷுகா, நீ என்ன தொடுறதே இல்லை ஷுகா, ப்ளீஸ் ஷுகா, அப்படியே கீழே வரைக்கும் அப்படி ஷுகா வெடிக்கின கையெடுத்துறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் ஷுகா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின், என்ன ஜிமின் பண்ணிகிட்ருக்கிற? இதெல்லாம் தப்பு ஜிமின், இதெல்லாம் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை தொடுறேன் ஜிமின். இப்போ என்ன, இப்போ பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பண்ண ப்ளீஸ், எனக்கு கொஞ்சமாவது ஒரு கிஸ்ஸாவது பண்ண அப்படிங்கும்போது, இல்லை இங்கே பாரு, நீ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கும்போது நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயமாக இருக்குது. நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா? இல்லை என்ன, ஏதாவது சொல்லு. இல்லை எப்படி சொல்கிறது, என்னை பிடிக்கலையா உனக்கு? நீ எதுவுமே என்னை இப்படி பண்ணாமல் இருக்கிறது எனக்கு எந்த பையனும் அந்த மாதிரி கிடையாது. அவன் எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா கிஸ் பண்ணுவோம், எப்படா அவங்கவுங்களால தொடுவோன்னு தான் இருப்பாங்க. நீ எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறியே, எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. என்னை விட்டுட்டு எதுவும் போயிடுவேன், என்னை ஏமாத்திடுவேன் ஷுகா அப்படிங்கும்போது, ஜிமின், நான் பல டைம் சொல்லியிருக்கேன், உன்னை விட்டு எனக்கு போகிற ஐடியா எனக்கு சத்தியமே கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிட்டு உன்னை தொட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா சொல்கிறாரு. ஆனாலும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி, நம்ம தான் காஜு மாதிரி அவனை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், அவனுக்கு எதுவுமே இஷ்டம் இல்லை போல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஷுகா அவன் மூஞ்சி வாடி போகிறத பார்த்து ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் மட்டும், ஐ லவ் யூ ஜிமின், இங்கே பாரு, என் கண்ணை பாரு, என் கண்ணில் ஃபுல்லாமே நீ மட்டும்தான் ஜிமின் இருக்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணலாமே, ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது, ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டேன். நெத்தியில் வச்ச கிஸ் அப்படியே கையால் எடுத்து அப்படின்னு லிப்ஸில் வச்சுக்கிறாங்க. ஜிமின் ஷுகா அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது, ஜிமின் அப்படியே வந்து வேகமாக ஷுகாவோட தலையை பிடிச்சி, காதலிக்கிறல்ல, அப்போ இதெல்லாம் நான் கொடுத்துட்டாவேன், உனக்கு வேணுமோ வேண்டாமோ நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தொட்டுக்கோ, ஆனால் எனக்கு நீ இப்போ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஷுகாவோட லிப்ஸில் அப்படின்னு நல்லா கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஷுகாவோட ஷர்ட் பட்டனால் கழட்டி அவர் சர்ஸ்டெல்லாம் அப்படியே ரப் பண்ணி அப்படியே பிடிச்சி கடிச்சு வைக்கிறாரு. ஜிமின் வலிக்குது ஜிமின், இப்படியெல்லாம் பண்ணாத, அதான் சொன்னால நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களை இப்போ தொட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பண்ணுறது அவருக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கார். ஜிமின் வந்து சின்ன பையன், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட்ரோலாக இருக்கார். ஜிமின், போதும், வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு வேறு பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனால்
உனக்கு ஃபீல் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை செஸ்ட்டு பிடிச்சின்னு நல்லா அப்படியே அவரோட ஹிப்பில் அப்படியே அப்படியே கடிச்சு வைக்கிறாரு. ஜிமின் போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை மேலே தூக்குறாரு. சுகா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுகா லிப்ஸ்லேயே போய் போதும் வீட்டுக்கு போகலாமா, வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுகா அப்படியே அவர் வாய் பார்த்துறாரு. ஏன் சுகா நீ இப்படி இருக்க பாரு, டேக்குக்கெல்லாம் பாரு, அவன் எஃப்எஃப் எப்படி எழுதுறான், மூவிஸ் எல்லாம் அப்படி தெரிக்க விடுறாங்க, ஆனால் நீ என்னை தொட கூட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் தொடுறேன் வா போகலாம், இப்போ என் பர்த்டேக்கு தருவியா, என் கூட இருப்பியா, எனக்கு ஃபுல்லாக ஒன்று தருவியா அப்படின்னு அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. யோகா பேண்ட் நிற்கிறாரு. ஐயோ சின்ன பையன் நினச்சேன், எவ்வளோ பேசலாம் இவன் அப்படின்னு. ஆமாம் நான் சின்ன பையன்தான், சின்ன பையனுக்கு தான் ஆசை அதிகமாக இருக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. சுகா அப்படியே என்ன ஜிமின் பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் வந்துட்டு சரி வா போகலாம், வெளியில் வரலாம், வரும்போது அப்போ 2 பேரும் மறுபடியும் வெளியே யாரோ இருக்காங்க, சரி இப்போ போனால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உள்ளே நிற்கிறாரு. போகலையா அப்படின்னு சொல்லி சுகா கண்ணாலே கேட்கும். வெளியே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அப்போ சுகா அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரில. சுகா நல்லா அப்படியே லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணி எடுக்கிறாரு, நல்லா சாப்பிட்றாரு. ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. சுகாவா அது இப்படி பண்ணுறான் அப்படின்னு. அப்புறம் கூடவே ஜிமின் வீட்டில் தான் இறக்கி விட்றாங்க. ஜிமின் சுகாவை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. போகலையா வீட்டுக்கு அப்படின்னு சுகா கேட்க, அது வந்து என்னென்னா இந்த கணத்தில் என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் கணத்தை காட்டுறாங்க. ஒன்றுமே இல்லையடா, நல்லா தான்டா இருக்கு அப்படின்னு. மக்கு மட சாம்பரா நீ பைத்தியக்காரா அப்படிங்கிறாங்க ஜிமின். இல்லைடா ஒன்றும் இல்லைடா, சரி அப்போ இந்த கணத்தில் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப சுகாவுக்கு புரிஞ்சிருதோ என்ன கேட்குறான் அப்படின்னு. அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே அவன் கண்ணத்தை அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே லைட்டாக பைட் பண்ணி அப்படியே நாக்கால் அப்படியே இப்படியே ஒரு லிக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அது ஜிமினுக்கு வித்தியாசமாக இருக்குது. இவெல்லாம் அப்படி பண்ண மாட்டான், நீ என்னடா பண்ணுறான் அப்படின்னு. ஆனாலும் ஓகே ஒரு மாதிரி பரவாயில்ல, பையவில் வலிக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. சரி நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன், அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. என் வீட்லேயே டைம் ஆயிருமே, அப்புறம் எப்படி நீ அப்புறம் எப்படி உன் வீட்டுக்கு வர முடியும், என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீ என் வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே சிரிச்சுட்டு கிளம்புறாங்க. சிரிக்கிறாங்க. ஜிமின் இறங்கி அந்த பக்கம் வந்து டிரைவர் சீட் பக்கம் வந்துட்டு சுகாவை அப்படியே கண்ணாடி இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி இறக்க சொல்லிட்டு அப்படியே அவரை பிடிச்சி, நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சுகா பார்த்துட்டு ஓகே, அப்புறம் நீ எனக்கு ஒன்று தரேன்னு சொல்லியிருக்கு, அதாவது உன்னையே எனக்கு தரணும் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படி பேசாதடா அப்படி சொல்லுவோம். வெட்கப்பட வேண்டியது நான் சுகா, நீ வெட்கப்படுற அப்படிங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கு சுகா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுகாவுக்கு இந்த மாதிரி ஷையாக வெக்கமாக இருக்குது. ஆனால் ஜிமின் பார்த்துட்டு அப்பா கொல்லாதடா, நாளைக்கு வரைக்கும் என்னை விட்டு வெக்கத்துலேயே பாதி என்னை சாப்பிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி சுகா சொல்லவும், நாளைக்கு நீ தான் வைக்கப்படணும், நான் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அது நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடிடுறாரு. ஜிமின் இவன் என்ன தான் இப்படி பேசினாலும் நாளைக்கு ஐயோ மாட்டேன், வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு தான் எனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறாங்க. போயிட்டு அடுத்த நாள் சுகா தான் அவரை பிக்கப் பண்ண வராரு. வந்துட்டு வந்த உடனே பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு கேட்கும்போது, அது நீ நைட்டு தானே கேட்ட ஜிமின் அப்படின்னு. அட எனக்கு அந்த கிஃப்ட் இல்லை, வேறு ஏதாவது சாக்லேட் பொம்மை அந்த மாதிரி. நீ அந்த கிஃப்ட் கேட்டங்காட்டி நான் எதுவும் வாங்கலையே. சுகா நீ யார் சுகா நீ, சரி எனக்கு இப்போ ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி, இப்போ என்ன வேணும் உனக்கு, சரி வா போகிற வழியில் வாங்கிக்கலாமா, எனக்கு இப்போ வேணும் இந்த அழகான
கம்மி ஸ்மைல் இருக்கிற ஒரு அழகான இந்த லிப்ஸில் இருந்து அப்படிங்கும்போது ஆஹா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவளோட கன்னத்தில் நெத்தியில் கிஸ் பண்ணுறாங்க சுகா. போதும் இந்த கிஃப்ட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு சுகாவுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க ஜிமின்னு. அப்புறம் கண்ணும் அப்படியே சாஃப்டாக இருக்குது கூட ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல நான் வேணாம் உன் கன்னத்தை பைட் பண்ணவா அப்படின்னு சொல்லி சுகா கேட்க ஐயோ வேணாம் சாமி அப்படின்னு சொல்லி நீ தான்டா இப்போவும் கேட்ப இப்போ நான் வேணாங்கிற அப்படிங்கும்போது இல்லை இதை கேக்கெல்லாம் கட் பண்ணணும்ல எல்லோரும் ஃபேஸ் பார்ப்பாங்க ஃபோட்டோலாம் எடுக்கணும்ல. ஓ அப்படி சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேக் கட் பண்ண கூப்பிட்றாங்க. சரி அப்படின்ட்டு எல்லோரும் கேக் கட் பண்ணிவிட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு நிறைய பேர் ஜிமினுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போது டைம் வேறு 11:30 அந்த மாதிரி ஆகுது. 11:30 அந்த மாதிரி ஆகுது. நைட்டு 11:30 அந்த மாதிரி ஆகுது. இப்போ ஜிமின் இருந்து மட்டும் சுகாவை அப்படியே பார்க்குறான். அப்படியே ஓரக்கனாலும் வீட்டுக்கு போகலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு வேணாம் பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க இப்படி டக்குன்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுகா நோ அப்படின்னு சொல்லி மண்டையாட்டுறாங்க. டேய் நான் கேட்டேன் நீ என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே சைக்கிளே கேட்குறாங்க. சுகா மட்டும் முடியாது அப்படின்னு கொக்காணி காட்டுறாங்க. ஸோ ஜிமின்க்கு நீ மட்டும் இப்போ என் வீட்டுக்கு வரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் டாப் நான் நீ இல்லை அப்படின்னு சொல்லி சுகா சொல்லவும் அதெல்லாம் தெரியாது இப்போ மட்டும் நீ வர முடியாது நீ என்ன பண்ணுவ நீ ஏன் மாட்ட நீயே சொல்லிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ சரி இன்றைக்கி அவ்வளோதான் எனக்கு தெரியும் இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்க்கு ஐயோ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேக்கை தான் வாய்க்குள்ளே வச்சு அமுக்கு நமுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் சுகா தான் இருந்துட்டு ஜிமின் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். எங்கே அப்படின்னு வா ஜிமின் நான் எங்கே வரணும் நான்லாம் எங்கேயும் வர முடியாது போ அது நான் என் அத்தை கூட இருக்கேன் அப்படின்னு. அத்தை கூட இருக்கியா இல்லை என் கூட இருக்கியா உன் கூடலாம் எனக்கு இருக்க முடியாது நீ தான் வரலன்னு சொல்லிட்டல எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் என் அத்தை கூடயே இருந்துக்கிறேன்னு. அப்புறம் சுகா அவங்க அம்மா தான் போயிட்டு வா ஜிமின் நான் கூப்பிட்றேன்ல அப்படின்னு சொல்லி சுகா அவங்க அம்மா சொல்லும்போது இல்லை அத்தா எல்லோரும் இருக்கும்போது நான் இப்படி போகிறது என் பர்த்டேக்காக தானே வந்திருக்காங்க அப்புறம் நானே இல்லைனா இப்படி அப்படின்னு சொல்லி அட இதில் என்ன இருக்குது அது 11:30 ஆயிடுச்சு நீ போ ஜிமின் அவன் கூப்பிட்றான்ல அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேண்டாம் வெறுப்பா ஜிமின் எந்திரிக்கிறா. அப்படியே அப்படியே கோவத்தில் மூஞ்சி திருப்பிட்டு வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பால்கனிக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை தொட வரவும் அப்படியே 10 அடி தள்ளி போய் நின்றுட்டு அங்கேயே இருந்து சொல்லு என்ன அப்படின்னு. அது உனக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்கி வச்சுருக்கேன் ஜிமின் அப்படின்னு. என்ன கிஃப்ட்டு அப்படின்னு. நீ தான் ஏதோ வாங்கலைன்னு சொன்னீங்க அப்புறம் என்ன அப்படின்னு. இல்லை அது நான் என்ன உன்கிட்ட கிஃப்ட் கேட்டேன் அப்படின்னு. அது ஜிமின் அது அப்படிங்கும்போது இன்னும் அது நானே வெக்கத்தை விட்டு எத்தனை வாட்டி கேட்டுட்டேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்டா ஏன்டா என்ன இப்படி பட்னி போடுற இல்லை தெரியாமல் கேட்குறேன் நான் செக்ஸியாக இல்லையா சொல்லு செக்ஸியாக இல்லையா இல்லை நான் கொஞ்சம் வெயிட் போட்டங்காட்டி அழகாக தெரியலையா உனக்கு வெயிட் போட்டங்காட்டி நான் அசிங்கமாக இருக்கேனா எனக்கு உனக்கு என்ன பிடிக்கலையா நான் கேவலமாக இருக்கேனா என்ன ஆச்சு இல்லை என் உடம்புல எதுவும் மார்க் இருக்கா இல்லை என்கிட்ட வாசம் எதுவும் வருதா வேர்வை ஸ்மெல் எதுவும் வருதா ஏதாவது சொல்லு நான் நல்லா தான் குளிக்கிறேன் ஏதாவது சொல்லு ஏன் என்னை தொட மாட்டேங்கிற என்னை கிஸ் பண்ண மாட்டேங்கிற ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுகா சரி வா ரூமுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னால் நான்லாம் வரல நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிமின் நீ வா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி எதுக்கு கண்ணை பொத்துற அப்படின்னு சொல்லி நீ வா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்டு போகிறாரு அவர் ரூமுக்கு. அங்கே கூப்பிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணி அவர் ரூமை காட்டுறாரு. பார்த்தா அப்படியே சூப்பராக இருக்குது. ஜிமின் கண்ணை திறந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அதில் நடந்து வர்றதுக்கு அப்படியே ரோஸ் இதெல்லாம் போட்டு
அப்படியே அவரோட பெட்ரூமு எல்லாமே இப்படி சூப்பராக இருக்குது. பெட்ரூமில் அப்படியே ஹார்ட் போட்டு அதில் ஐ லவ் யூ ஜிமின், ஹாப்பி பர்த்டே ஜிமின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படியே ஃபுல்லாமே ரோஸு, ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிமின் திரும்பி சுகாவை பார்க்குறாங்க. நல்லா இருக்கா, இப்படி வாசனையாக இருந்தால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. பிடிக்கும், ஆனால் இது பார்க்க ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, எது அப்படியா இருக்குது, உனக்கு ரோஸ் பிடிக்கும் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி இருக்குன்னா ஐயோ இப்போவே எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜிமின் அப்படியே முறைக்கிறாங்க. இல்லை உனக்கு பிடிக்கும் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிவா கேட்கவும், அப்படின்னா அப்படிங்கும்போது இந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. சரி அப்போ இந்த கிஃப்ட் கொடுத்து தான் வர சொல்லியிருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்லேயே உட்காந்து அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் வாங்கின அதே ட்ரெஸ்ஸு. ஆமாம், இது என் வீட்டில் தானே இருந்தது, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இது வீட்டில் இருந்துச்சா, இல்லை இது நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. என்னது வாங்கினியா, இதே ட்ரெஸ்ஸை தான் நானும் வாங்கினேன், ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி இதை போட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, என்ன போட்டு வரணுமா, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லும்போது, போட்டு வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாங்க. ஜிமின்க்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு புரியலை. போட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போகிறார். எங்கே போகிற, இங்கேயே மாற்று அப்படின்னு. என்ன சுகா சொல்கிறா, என்னாலலாம் இங்கே மாற்ற முடியாது, இங்கேயே மாற்றிட நான் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் நான் ரெஸ்ட் ரூமே போய் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ இங்கேயே மாற்றேன், இல்லை நான் போட்டு விடவா அப்படின்னு சொல்லி சுகா கேட்கவும், ஆஹா பயப்பில் ஏதோ சரியில்லையே, சுகா நான் எங்கள் வீட்டுக்கு போய் போட்டு காட்டுட்டா, அங்கே போகலாமா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இங்கேயே போட்டு காட்ட, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், எனக்கு நீ போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சுகா சரி நான் போட்டு காட்டுறேன்டா, ஆனால் நான் போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போட்டு பார்த்துட்டு வரேன், நீ அப்புறம் வந்து உனக்கு காட்டுறேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஜிமின் எனக்கு நீ இங்கே போடு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நீ வெயிட் பண்ண நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாங்க. அப்போ சுகா அப்படியே ஜிமின் கையை பிடிச்சி இங்கேயே போடேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு அவங்க இருக்கிறமா ஷையும் ப்ளஷ்ஷும் கலந்த ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவர் கையை தட்டி விட்டு ஓடிடுறாரு. ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது, போ சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் சுகா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு, ஜிமின் போட்டியா, எனக்கு பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதோ வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே வெளில வரும்போது அங்கே பிரைட்டான லைட் எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி சின்ன லைட்டு, ஒரு மாதிரி மங்கலா, ஒரு மாதிரி ப்ளூ லைட், அந்த மாதிரி லைட் ப்ளூ லைட் எரியுது, ஒரு மாதிரி அது மாதிரி ரொமான்டிக்காக இருக்குது. அவ்வளோவா எந்த லைட்டும் இல்லை, அந்த ஒரு லைட் மட்டும்தான் எரியுது. அப்படியே சுகா அப்படியே ஜிமின் அப்படியே வரதை பார்த்து சுகா அப்படியே வர சத்தம் கேட்டு சுகா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சுகா ஜிமின் அப்போ தான் மொத்த அழகமே அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லி சுகா சொல்லவும், ஜிமின் அப்படியே மூடிக்கிறான் அப்படியே கையெல்லாம் வச்சு. சுகா இருந்துட்டு ஜிமின் இருந்துட்டு, நீ எல்லாம் இப்படி பேசுவியா சுகா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. என்ன பேசுவியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்படியெல்லாம் பேசுகிறியே மொத்த அழகம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது நீ அப்படி தான் இருக்க, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 கையும் அப்படியே மறைச்ச மாதிரி நின்றுருக்காங்க. அப்போ சுகா வந்துட்டு அவங்க ஜிமின் 2 கையும் எடுத்து விட்டுட்டு, ஏன் இப்படி ஹைட் பண்ணிக்கிற, காட்டு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப வெக்கம் ஆயிடுது. அங்கே இருக்கிற பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே ஃபுல்லாக மறைச்சிக்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து. காட்டுடா நான் பார்க்கத்தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது வந்து இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப செக்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது,
ஆம், அ எனக்கு ஒன்று அப்படி பார்க்கணுன்னு தோணுச்சு. அதான் காட்டு அப்படின்னு சொல்லும்போது, அ அப்படியே அவரு ஜிமின் கையில இருக்க பெட்ஷீட்ட அப்படியே அப்படியே எடுத்து விடுறாரு. அப்படியே அப்போ அது ஜிமின்க்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. "சுகா, வேணாம் சுகா, இது வந்து" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே சுகா அப்படியே கீழேருந்து அப்படியே மேலே வரைக்கும் பார்க்குறாரு. கீழேயே கொஞ்ச நேரம் பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்படியே ஜிமின் கீழே அப்படியே கையை அப்படியே வச்சு ஹைட் பண்ணிக்கிறாரு. சுகா அப்படியே கையை எடுத்து விட்டுறாரு. அப்படின்னு ஜிமின் சொல்லவும், சுகா நம்மகிட்ட காட்டுடா, நிமிருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுகா அது வந்து அப்படிங்கும்போது, நீ தானே சொன்ன பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறேன்னு. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அதோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, என்னது ஃபோட்டோவா இந்த ட்ரெஸ்லையா அப்படிங்கும்போது, ஆசையாக இருக்குடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ஜிமின் அப்படியே இடுப்போடு அப்படியே அப்படியே பிடிச்சி டைட்டாக இழுத்து வைக்கிறாரு. இழுத்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஜிமின் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு மெய்டெல்லாம் வரும்ல, ஒரு குட்டியாக மேலே வரைக்கும் போட்டிருப்பாங்களே, தொடைக்கு மேலே வரைக்கும் போட்டு மேலே வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். சுகா பார்த்துட்டு, ஐயோப்பா கொன்றியே ஜிமின் அப்படிங்கும்போது, அது வந்து ஜிமின் போதும், நான் என் ட்ரெஸ் மாற்றிக்கவா அப்படின்னு கேட்கும்போது, நீ கேட்டியே அது வேண்டாமா அப்படி சொல்லி சுகா சொல்கிறாங்க. நான் என்ன கேட்டேன் அப்படின்னு, நீ கேட்டியேடா யோசிச்சு பாரு அப்படின்னு. ஆமாம், நான் உன்னை கேட்டேன் தரட்டா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே பக்கத்துலேயே வராங்க சுகா ஜிமின் பக்கத்தில். அது நான் ப்ரிப்பேர் ஆகலையேடா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அப்புறம் நீ தானே கேட்ட பர்த்டேக்கு, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, நீ ஃபேமிலியோடு சேர்ந்து தானே கேட்ட. ஸோ இது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் ப்ரிப்பேர் ஆகலை அப்படிங்கும்போது, அதனால் என்ன ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, 12:30 தானே ஆகுது, காலையில் வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன காலையில் வரைக்குமா, அப்போது இங்கேயே இருக்க போகிறோமா? ஆமாம், அம்மா அவங்களாம் இருக்காங்க, அவங்க மேலே வரமாட்டாங்க, சவுண்டும் கேட்காது, அவங்களே புரிஞ்சுப்பாங்க நம்ம மேலே போனால் கீழே வரலன்னா அப்படின்னு சொல்லவும், ஜிமின் நின்றுட்டு, அது வந்து சுகா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லையா? இது ஃபாஸ்ட்டாக இல்லையாவா? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பண்ணுறேன்னா, என்னது நீ தாண்டா தா, ஏன் என்னை தொட மாட்டேங்கிற, நான் செக்ஸியாக இல்லையா அப்படி இப்படின்னு பேசினேன். அப்புறம் நான் இப்போ வெயிட் போட்டதுனால கேவலமாக இருக்கேனா அப்படின்னலாம் கேட்டேன். இங்கே பாரு ஜிமின், நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ வெயிட் போட்டால் நல்லா இருக்க மாட்டேன், குண்டாக இருந்தால் நல்லா இருக்க மாட்டேன்னா, நீ எப்படி இருந்தாலும் ஏன் ஜிமின் தான் சரியா? ஆனால் எனக்கு இப்போ தான் நீ இன்னும் அழகாக இருக்க, நீ தான் மூச்சியாச்சு, கண்ணெல்லாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் உன்னை கடிச்சு வைக்கலான்னு பார்த்தா நீ ஏன் கண்ணத்தை கடிச்சு வச்சுட்ட. எனக்கு இந்த கண்ணும் வேணும், இந்த மூக்கு வேணும், அப்புறம் இந்த லிப்ஸு, இதை பார்க்கும்போதெல்லாம் நான் செத்துருக்கேன் ஜிமின். ஆனால் எங்கே நான் தொட போய் நீ என்ன காஜு நினச்சிப்பியோன்னு நினச்சேன். ஆனால் நீயா கேட்கும்போது எனக்கு ஒரு டைம் பண்ணணும்னு தோணும். எங்கே உன்னை தொட எனக்கு அந்த டேஸ்ட்டு ஒட்டிக்கிடுச்சுன்னா அப்புறம் நீ தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் விலகியே இருந்தேன். ருசி கண்ட பூனை சும்மா விடாதுல்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அப்படியே பெட்டு இருக்கிற பக்கம் தான் அப்படியே மெதுவாக அப்படியே அப்படியே பேசிகிட்டே முன்னாடியே நடந்து வராரு. அப்படியே நடந்து வர ஜிமின் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னாடி எடுத்து வைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே, நீ தாண்டா கேட்ட, நில்லுடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ இப்படியெல்லாம் பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை பிடிக்கல, அசிங்கமாக இருக்கேன்னு தான் நீ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அதுக்கு சுகா, அப்படி இல்லை, நான் உன்னை ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டேன்னா உன் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன்னவே பிடிக்கும், உன் டேஸ்ட் எனக்கு ஒட்டிடுச்சுன்னா அப்புறம் நீ தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், அதனால தான் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாங்க. அப்போது மேரேஜ்க்கு அப்புறமே இது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லுவான். ஹேய் எனக்கு 3 ஏறிடுச்சுடா, இதுக்கப்புறம் என்னால் முடியாது, இன்றைக்கி நான் உன்னை பார்த்தே ஆகணும், எனக்கு உன்னை டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஜிமின் சொல்ல, இப்படி பேசாத சுகா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அடேங்கப்பா
சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி விட்டுட்டு இப்போ வேணாமா வேணாம் அதெல்லாம் முடியாது எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக சுகா அப்படியே நடந்து வர சுகா அப்படியே ஜிம்மின் அப்படியே போய் பெட்லேயே உட்காந்துறாரு. அப்படியா சரியா ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்லவும் அது ஆமாம் வலிக்குமா அப்படின்னு சொல்லும்போது இது வலிக்குமா நீ நிறைய படம்லாம் பார்த்துருக்க கனவெல்லாம் கண்டிருக்கேன்னு ஒரு டைம் உளறி இருக்க அப்புறம் என்ன தெரியாதா அது இல்லை அதை நான் சும்மா சொன்னேன் நான் கிஸ் பண்ணுறது பார்த்துருக்கேன் அப்புறம் 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 என்ன பண்ணுவாங்க அப்புறம் அதான் நான் அன்றைக்கி பண்ணனே அது பண்ணுவாங்க அவ்வளோதான் அதோடு நிறுத்திடுவாங்களே படத்துலலாம் அப்படிங்கும்போது அவ்வளோதானா அவ்வளோதான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாங்க அவ்வளோதானே எனக்கு அவ்வளோதான் பண்ணால் போதும் எது அவ்வளோதான் பண்ணால் போதுமா ஐயோ பச்சை மண்ணே பால்கோவா இவ்வளோ தெரிஞ்சு வச்சுட்டாடா என்னை இவ்வளோ உசுப்பேத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இன்னும் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. நான் காட்டவா பேசுகிறதோட காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகா ஜிம்மின்னு இருந்த மட்டும் என்ன வலிக்குமா அப்படின்னு கேட்கும்போது என்ன பைட் பண்ண அவ்வளோ தானே அப்படிங்கும்போது அவ்வளோதானாவா நான் உனக்கு காட்டுறேன் இரு அப்படி சொல்லிட்டு சுகா அப்படியே பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வரும்போது ஜிம்மின்னு அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க. அப்படியே சுகா அப்படியே ஜிம்மினை கிஸ் பண்ணுறாங்க. சுகா அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படியே பின்னாடி இருந்து கழட்டுற மாதிரி தான் பின்னாடி இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக அந்த ட்ரெஸ் கழட்டிட்டு அப்படியே ஜிம்மினை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்லேயே அப்படியே லிப்ஸ்லேயே அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வராங்க. அப்படியே கொண்டு வந்து அப்புறம் நெக்கில் ஜிம்மினோட செஸ்டில் எல்லாம் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே லிப்ஸ்லேயே அப்படியே ஃபுல்லாக அப்படியே கழுத்துலேருந்து கீழே ஒரு தொப்புள் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாமே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்படியே ரப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே சப் பண்ணுறாங்க. சுகா வலிக்குது சுகா வலிக்குது சுகா அப்படிங்கிறாங்க. போதும் அப்படின்னு சொல்ல என்னது போதுமா இருக்குடா இன்னும் அப்படின்னு சொல்லும்போது போதும் எனக்கு இதுவே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னது டாப் மட்டுமே போதுங்கிற இப்போ கீழெல்லாம் அப்படின்னா அப்படி இருடா உனக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு இருந்துட்டு சுகா போதும் என்ன பண்ணுறீங்க போதும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒன்றுமே பண்ணலன்னு ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறியடா என்ன அப்படிங்கும்போது இல்லை இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க இதெல்லாம் வெறும் வேறு விஷயத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணுண்டா ஓகே. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வருது 2 பேரும் நல்லா அப்படியே தூங்குறாங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஜிம்மின் நல்லா குழந்தையாட்டம் தூங்குறான். சுகா இதுக்கு தான் கேட்டியா வேணும்னு இப்போ பாரு எவ்வளோ டயர்டாக தூங்குறான் அப்படின்ட்டு ஜிம்மின் சுகா எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்சு பார்த்தா அப்படியே ஜிம்மின் உடம்பு ஃபுல்லாக அப்படியே பைட் பார்க்காக இருக்குது. சுகா பார்த்துட்டு ஐயோ ஜிம்மின் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு அவர் பெட்ஷீட்டை விளக்கிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்க மெம்பரை பார்க்குறாங்க. இவ்வளோ க்யூட்டாக குட்டியும் வச்சுருக்கான். இதை வச்சு என்ன செஞ்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஜிம்மின்னு எழுந்திரிச்சிட்டு சுகா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லாமல் சுகா அவரை பார்க்குறத பார்த்து சுகா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை அப்படியே தூக்கி இழுத்து போத்திக்கிறாங்க. ஏன்டா என்னை பார்க்காத மாதிரி பேச அது நைட்டு ஒன்றும் தெரில இது காலையில் விடிஞ்சிருச்சுல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படியும் பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படிங்க அப்படியே பெட்ஷீட்குள்ளே போகிறாரு. பெட்ஷீட்குள்ளே போய் சுகா மறுபடியும் அவர் மெம்பரை பிடிச்சி அப்படி பண்ணுறாரு. லிப்ஸில் வாயில் வச்சு இப்படி பண்ணுறாரு. போதும் அம்மா வர போகிறாங்க அத்தை வருவாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நான் வரலனாலே அவங்க வரமாட்டாங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்நேரம் போயிருப்பாங்க. நம்ம மட்டும்தான் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நம்ம மட்டும்தானா ஆமாம் நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணுறாரு மட்டும்
அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. போதும் நைட்டு தானே பண்ண போதும் அப்படின்னு சொல்ல, நைட்டு ஒரு ரவுண்டு தான், நீ ரொம்ப கதறவும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு, அதான் நான் பண்ணலை அப்படின்னு. சரி அப்போ இப்போ உனக்கு வலிக்கும்ல போதும் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்புறம் சரி வா ஜிமின் குளிக்க போகலாம் அப்படிங்கும்போது, குளிக்க போகலாமா நான் போகிறேன், நீ போய் குளிச்சுட்டு வா, நான் அப்புறம் நான் உனக்கு குளிச்சு விட்றேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னது குளிச்சு விட்றியா, இப்படியே வன்மியூடாவா அப்படின்னு. ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவை அப்படியே ஜிம்மின் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் பாத் டப்பில் அப்படியே உட்கார வைக்கிறாங்க. அது ஒரு மாதிரி கதகதப்பாக நல்லா இருக்குது ஜிம்மினுக்கு. இது பண்ணதுக்கு இன்றைக்கி இடுப்பு வலிக்கும் பேக் பெயினுக்கும் ஒரு மாதிரி ஓகேவாக இருக்குது. அப்புறம் சுகா இருந்துட்டு அப்படியே பின்னாடி இருந்தபடி அவனுக்கு அப்படியே மசாஜ் பண்ணி விட்றான். சுகா ஜிம்மினுக்கு மசாஜ் பண்ணி விட்டு அப்படியே பாத்டப்லேயே அப்படியே பின்னாடியே அவர் கையை கொண்டு வராரு. பெட்டில் அப்படியே ஜிமின் பெட்லேயே அப்படியே கை கொண்டு வந்து அப்படியே ஒரு ஹோலுக்கு கொண்டு வராரு. ஜிமின் சுகா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஜிமின் சொல்லவும், ஒரே ஒரு வாட்டி தொட்டு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடுறாரு. வலிக்குதா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லவும், வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கை எடுத்துறாரு. சும்மா சொன்ன நீ வலிக்கல, அப்புறம் வச்சிருவேண்டா வச்சு செஞ்சிருவேண்டா அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மறுபடியும் அப்படியே அவரோட மெம்பர்லேருந்து அப்படியே அவரோட ஹோல் கொண்டு போய் அப்படியே ஒரு சில மாதிரி வைக்கிறாங்க ஜிமினுக்கு. சுகா இப்படி பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சுகா அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா பின்னாடியும் முன்னாடியும் சுகா ஜிம்மின் உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அப்படியே ரப் பண்ணிகிட்ருப்பாரு. அப்புறம் ஜிம்மின் அப்படியே செஸ்ட்டு அப்படியே அவரை ரப் பண்ணுறாங்க. சுகா 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 அப்படின்னு சொல்லுவோம். சுகா வந்துட்டு அப்படியே காது பக்கத்தில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதை அப்படியே லைட்டாக அப்படின்னு காதை அப்படி பண்ணி அப்படியே லிக் பண்ணுறாங்க. அப்படி கிஸ் பண்ணி அப்படியே லிக் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு அப்படியே ஹைப் ஆகுது. அப்புறம் ஜிம்மினோட மெம்பர் அப்படியே அவர் பிடிச்சி அப்படியே இது பண்ணி விட்றாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. போதும் 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 அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமா நீ கேட்டியே போதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போதும் எனக்கு பசிக்குதோ அப்படின்னு சொல்லும்போது, என் கண்ணை தரவா சாப்பிட அப்படின்னு சொல்ல, எனக்கு வயிறு பசிக்குது அப்படிங்குது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ஜிம்மினுக்கு தான் ட்ரெஸ் மாற்றி விட்றாங்க. இது கூட நான் பண்ண மாட்டேன்னா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது சும்மா இல்லை, அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வைக்கிறாங்க. அப்புறம் ஜிம்மினோட செஸ்ட்டு தான் அப்படியே பிடிச்சி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிக் பண்ணி அப்படியே சாப்பிட்றாங்க ஜிம்மின் செஸ்ட்டை. ஏன்டா என் செஸ்ட்டை இப்படி பண்ணுறேன், செஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, அப்படியே இதில் மில்க் வந்தால் செம்மையாக இருக்கும். போதும் அப்படின்னு சொல்லும்போது, நீ வெயிட் பண்ணுறதுக்கு இன்னும் செஸ்ட் நல்லா புஸ்ன்னு இருக்குது தெரியுமா, அதில் மட்டும் மில்க் வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சுகா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பசிக்குதுன்னு சொன்னானே வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்டு போய் அப்படி கிச்சனில் சமைக்கிறாங்க. அம்மா எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அவங்க போயிட்டாங்க, அதுக்குள்ளே போயிட்டாங்களா, நம்மக்கிட்ட சொல்லாமையே போயிட்டாங்க, நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட அப்படிங்கிறாங்க. எப்படி சொன்னேன், நீ என் கூட தானே இருந்தேன், நான் நேற்று நைட்டே சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஆஹா எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் யோசிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. என் மைண்டில் என்னென்னு கேட்டது கேட்குதா அப்படிங்கும்போது, நல்லாவே கேட்குது. இவ்வளோ வருஷம் இருக்க நீ நினைக்கிறது எனக்கு தெரியாதா, ஆஹா அப்போ நான் என்னென்னமோ நினச்சிருக்கேனே அதெல்லாமா உனக்கு கேட்டது, அதுக்கு எல்லாமே எனக்கு கேட்டிருக்கு. நீ என்னை அப்படியே சாப்பிட்ற மாதிரி பார்த்ததும், என் ஹேரை பார்த்து விழுந்ததும், அப்புறம் என்னோட அழகான அதை சொல்லும்போது, ஐயோ போதும் நீ உனக்கு எல்லாமே கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த
சுத்தம்ல அந்த அதுலேயே மேலே ஜிமினை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அப்படியே ஜிமின் சுகா வாயிலேருந்து அப்படியே ஜிமின்க்கு ஊட்ட வராங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகும்போது சுகா என்னது வா எச்சில் பட்டா உனக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே சுகா அப்படி இல்லை அது எனக்கு ரொம்ப பசிக்குதா இது பத்தாது அப்படிங்கும்போது பத்தாதா நான் நிறைய ஒன்று இப்படியே ஊட்டுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சுகா வாயிலேருந்து அப்படியே ஜிமின்க்கு ஊட்டுறாங்க. ஊட்டும்போது சும்மா இல்லாமல் அப்படியே ஜிமினோட லிப்ஸை அப்படின்னு சொல்லிட்டு கடிக்கிறாங்க. இப்படி பைட் பண்ணுறாங்க. இதுக்கு தான் சொன்னேன் இப்படி ஊட்ட வேணாம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை வச்சு அப்படியே ஊட்டி கையில் சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. ஊட்டி விடும்போது சும்மா இல்லை ஜிமின் அப்படியே சுகாவோட விரலை அப்படியே வாய்க்குள்ள வச்சு அப்படியே அப்படி பண்ணுறாங்க. சுகாவுக்கு டேய் நான் சும்மா இருக்கேன் நீ இது மாதிரிலாம் பண்ண அவ்வளோதான் நீ தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல இல்லை விரலெல்லாம் சாப்பாடு ஒட்டி இருந்தது அதான் அப்படி அவங்க லிப்ஸில் கூட தான் சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சுகா பண்ணுறாரு. போதும் அப்படின்னு சொல்ல போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு ஹனி பாட்டில் இருக்குது. அடடா இது நம்ம கண்ணில் படாமல் போச்சு அப்படின்னு சுகா நினைக்கிறாரு. அப்படியே அந்த பாட்டிலை எடுத்து அப்படியே ஜிமினோட நெக்கில் அப்படியே ஊற்றுறாரு. அப்படியே அந்த ஷர்ட் தானே இருக்கும் ஷர்ட் அப்படியே ஒரு பட்டன் கழட்டி அப்படியே அதில் ஊற்றுறாரு. என்ன பண்ணுற இப்போ தானே குளித்தோம் தீனி எதுக்குடா ஊற்றுற ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவருக்கு யோசனை வருது. என்னது இவன் ஒன்று சொன்னானே இதில் பால் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐயோ அதுதான் ஞாபகம் வருது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பேந்த முழிக்கிறான். அதை பார்த்து நான் ஜிமின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லவும் என்னது மறுபடியுமா அப்படிங்கிறாங்க. மறுபடியுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் அப்படியே கழட்டுறாரு. கழட்டி அப்படியே அந்த அப்படியே லிக் பண்ணுறாங்க. அப்படியே அவர் செஸ்டெல்லாம் அப்படியே லிக் பண்ணி அப்படியே அப்படி பண்ணுறாங்க. சுகா போதும் சுகா நீ இப்படி பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சுகா ப்ளீஸ் போதும் போதும் வெயிட் பண்ணாத நீ பண்ணது எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஹனியெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. ஓகே நான் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஹாட்டாக ஏதாவது இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.